அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளானா ஒருத்தன் வந்து எங்களை பார்த்து பவள விழா பாப்பா கேட்டிங்களா இல்லையம்மா? நான் திருப்பி சொல்லுவேனா இல்லையா? நீ பகல்லையே போடாத தாப்பா சொன்னமா இல்லையா? என்ன சொன்னேன்? தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாமே கத்தன இல்லை. நேற்று கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினியா? ஆற்காட்டு நவாப் வந்தாரா? ஏம்மா பார்த்தீங்களா பார்க்கலையா டிவியில்? இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கும் புகழேந்திக்கிட்ட சொல்லி அந்த வீடியோவை கட் பண்ணி அனுப்ப சொல்கிறேன். ஆற்காட்டு நவாப் வந்தார், மன்னர், மன்னருக்கு மன்னர். விஜய் உட்காண்ட்ருக்கான். எந்த விஜய்? உங்கள் விஜய் கொலை பண்ண வரனா? கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தரனா? என்னடா பாட்டு எழுதுறீங்க எங்களை பார்த்தா? டேய், பாடினாலும் திமுக காரன் தான், ஆடினாலும் திமுக காரன் தான், ஆண்டாலும் திமுக காரன் தான்டா. எங்களை பார்த்து தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி மாயில் வசம்பு வச்சு தேய்க்கும். ஏன்டா நாயாட்டம் கத்துற? ஏன் நாயாட்டம் கத்துற? பேசு. எங்களை பார்த்து தீய சக்தின்ற வந்த உடனே எகிர்ற சொல்கிறான். ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே. மயரை பிடுங்கி நட்டு நிற்க வச்சிருவேன். எங்களை ஒழிக்கிறேன்னு நினச்சவனுக்கெல்லாம் சமாதி கட்டின கட்சிடா இது. எங்களை ஒழிக்கிறேன்னு சொன்னவனுக்கெல்லாம் சமாதி கட்டின கட்சி. இடையில ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணான் எனக்கு. நான் வேலை மேலே இருந்தேன். உங்கள் தாத்தா செத்துட்டாரான்னா அவன் சொன்னாம்மா. நான் ஃபோனில் திருப்பி கேட்டேன். சத்தியமாக செத்துருக்க மாட்டார், உயிரோடு இருப்பார், உடம்பு சரியில்லாத இருப்பார். ஏன்னு கேட்டான். ஒரே ஒரு பெரிய சமாதி கட்ட வேண்டியது, அது கட்டிட்டு தான்டா சாவாருன்னு. கட்டிட்டு தான் செத்தார். ஏண்டா 70 வருஷம் கட்சி நடத்துவோம், 75 வருஷம் பவள விழா கொண்டாடுவோம், மிஸ்ஸாவை பார்த்து எல்லாருக்கும் ஜெயிலுக்கு போவோம். அதில் பல பேருக்கு காது போச்சு, பல பேருக்கு காலு போச்சு, கண்ணு போச்சு, என் உயிரும் போச்சு. தடாவை பார்த்தோம். இந்த ஆர்கே நகரில் தனசேகரன் துப்பாக்கி சூடு செத்து போயிட்டான். பொடாவை பார்த்தோம். தடா மிஸ்ஸா எல்லாத்தையும் பார்த்து, இந்தி எதிர்ப்பை பார்த்து, உயிரை கொடுத்து, மயிரை கொடுத்து, கொரோனா காலத்தில் நாங்கள் செத்து உங்களுக்கு நல்ல உதவிகளை கொடுத்து இவ்வளவும் பண்ணி நிற்க வச்சா கட்சி ஆரம்பிச்சிருவாங்களாம். வாட் அபவுட் விக்கிரவாண்டி? நோ நோ. வாட் அபவுட் ஈரோடு? நோ நோ. வாட் அபவுட் 2024? நோ நோ. ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துவோம். அதுக்காக நாங்கள் கட்சி நடத்துவோம். நான் என்ன சொல்கிறேன், இங்கே மாவட்ட செயலாளர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடுவாருன்னு பார்த்தேன். உங்களை கழுவி காய வச்சுட்டு இருப்பேன். இப்போ சொன்னார்ல, சொல்கிறேன், இப்போ சொன்னார் இல்லைங்க உங்கள் எம்எல்ஏ ஐடி மூர்த்தி தானே? 25 வருஷம் ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தான்? இப்போ சொல்கிறாரா? ஸ்டான்லி ஆஸ்பத்திரி டெவலப் ஆச்சு, 100 படுக்கை 350 ஆச்சு. ஆர்எஸ்ஆரம் 150 படுக்கை 450 ஆச்சு. இக்கு பேட்டர் இல்லையாம். சுதந்திர இந்தியாவில் ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரியில் இக்கு பேட்டர் இல்லை. நான் வர வரைக்கும் சொன்னார். அதிமுககாரன் ஒன்றாந்தான் இங்கே காலையில் தூக்கு போட்டு செத்துணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிடா. புறப்பிரசவத்தில் பிறந்தாலோ, மஞ்சக்காமலை தாக்கினாலோ, தாய் சரியான சாப்பாடு சாப்பிடாம எதாவது துண்டாலோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கரண்ட்டு போட்டியில் வைக்கணும். எனக்கு இக்கு பேட்டரா நொக்கு பேட்டரெலாம் தெரியாது. நம்ம பெற்றது 2ம் சுகப்பிரசவம். இல்லைம்மா, இங்கே சொன்னார் 50 வருஷம் ஆச்சு நான் வந்து தான் போஜராஜர் பிரிட்ஜு கட்டினேன். இவர் 50 வருஷத்துலேயே இருக்கிறாரு. ஏன்னு எனக்கு தெரியல. சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் முடிஞ்சிச்சா இல்லையாண்ணா? சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அந்த போஜராஜ நகரை தாண்டி தான் வண்ணாரப்பேட்டை கடைக்கு டிங்கர் கடைக்கு வருவார். சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி. அப்போவே போஜராஜ நகர் இல்லை. போஜராஜ நகர் இல்லை. பிரிட்ஜு கட்டணும்னு எவனும் கனவு கண்டதும் இல்லை. கனவு கண்டவெல்லாம் செத்தும் போயிட்டான். உயிரோடு இருந்து 4.25 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சது உங்கள் எம்எல்ஏ ஒருத்தன் தான். சொன்னார் இல்லை, இதோ இருக்கிற இடத்துல இங்கே 2 ஸ்கூல் டெவலப் பண்ணி கொடுத்துக்கிறேன். அண்ணா பார்க்கு சொல்லுவார்.
காலையில் போனால் டிராஃபிக் ஜாம் ஆகுமா ஆகுதா? வண்டி ரோட்லலாம் விட்டுருவான், கார் விட்டுருவான், பஸ்ஸு போச்சுன்னா நின்றுடும் இல்லையா? இப்போ உள்ள பைக்கை கொண்டு விட்டுருக்காரு. அவசியம் போர்டு 180 சதுரடியா பழசு முதல்ல. பார்த்தியா, ஒரு 180ன்னு பேசினாரா? தப்போம், 200 ஃபஸ்ட்டு. 200ன்னா என்ன சைஸ் சொல்லு? 3க்கு 6 கட்டில் இல்லை, அது ஒரு பெட்டும் போட்டு ஒரு பீரோ வச்சா அதான் 100 ஆச்சா? அதே மாதிரி இன்னொரு சேர்த்தா 100. இதுதான் எம்ஜிஆர் காலத்தில் கட்டி கொடுத்த ஹவுசிங் போர்டு. அதை அந்த 200 420 வீடு கட்டி கொடுத்துக்கிறார் உங்கள் எம்எல்ஏ ஐடிஎம்பூர்த்தி. புரியுதா? ஆனால் அவர் பேசும்போது லாஸ்ட்டில் சொன்னார், மறுபடியும் உதயசூரன் தான் நிற்கும், உதயசூரன். நான் அப்படி கேட்கவே மாட்டேன் சத்தியமாக. நான் செத்து போனாலும் போயிடுவேன்னு தவிர அப்படி கேட்கவே மாட்டேன். ஏன் சொல்லு? நீ ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற? ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரமாக? ஒரு 20 நிமிஷம் நிற்பியாமா லைனில் அதிகபட்சம். அப்புறம் என்ன பண்ணோம்? கிட்ட போனால் மை வைப்பான் இல்லையா? ஒரு பொட்டி கட்டின ரூம் இருக்கும், போய் அமுக்கணும் பட்டினை. அமுக்கினா கீன்னு ஒரு சவுண்டு வரும், வேலை முடிஞ்சு போச்சு. முன்னாடியாவது பழைய சீட்டு முத்திரையில் எடுத்து குத்தி, இதில் குத்தி மடித்து பொட்டி உள்ளே போடணும். அந்த வேலை இப்போ இல்லை. இதுக்கு நீ செய்கிற நேரம் அதிகபட்சமாக 20 நிமிஷம் இல்லை, 1/2 ஹவர் வச்சுக்க. நீ 1/2 ஹவர் உடச்சி உதயசூரனுக்கு கீன்னு ஒரு அமுக்கு அமுக்கிட்டா 5 வருஷம் உன் காலை நாயாக சுற்றுறதுக்கு திமுக காரன் இருக்கான்னு அவனை விட்டுட்டு நீ வேற எவனா தேர்ந்தெடுத்தா, இங்கே சாதிக்கு சொன்ன மாதிரி இது திமுக அதிமுக போட்டி இல்லை. அதிமுகன்ற கட்சி நரேந்திர மோடியோட ஜுப்பா பாக்கெட்டில் சொருவிட்டான். இவனுங்க தப்பிச்சு வெளியே வர முடியாது. எப்படி ஒரு குண்டானில் வந்து நண்டு தந்து போட்டால் மற்ற நண்டு உள்ளே இழுத்துக்குமோ, அவ்வளோதான். இனி ஜென்மத்துக்கு அவனுங்க ஏந்து வர முடியாது. பாண்டிச்சேரி கதை என்னாச்சு? அதே கதை தான் இங்கே என்ன பார்க்குறான். ஒரு வேளை என் தாயை நீ மாற்றி ஏற்றி கியான்னு கத்தனேன்னு வச்சுக்கா, 1000 ரூபா கட்டு, பசங்க படிக்கிற 1000 ரூபா கட்டு, நீ மசூதிக்கு பேதி ஆச்சுன்னு வச்சுக்கா. நம்ம வீட்டில் பேதி ஆச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவோம்? மாரியாத்தா கோயிலுக்கு போய் மந்திரிப்ப பக்கத்துக்காரம்மா சொல்லும், அதுவும் இந்த தான் இருக்கும். நீ மசூதிக்கு போய் பாய் மந்திரிச்சாருன்னா பேதி நின்றும், பொன்னேரிக்கெல்லாம் போகாத, சொல்லமா இல்லையா? போனால் மந்திரிப்பாரா பாய்? பேதி நின்றுமா இல்லையா? நம்ம கூழ் ஊற்றினா பாய் 500 ரூபா டொனேஷன் கொடுப்பாரா? பாய் நெருப்பு மெரிச்சாருன்னா நம்ம கட்டம் வாங்கி கொடுப்போமா? நான் அப்போ பீட்டர் ஓரவளூர் நத்தனா முன்சாமி லைட்டு போடுறேன்னா நம்ம ஒத்துமையாக தாங்கிறோம். அந்த கதை தான் இப்போ சாதிக்கு சொன்ன அந்த திருப்பரங்குன்றம் வேலை. அந்த வேலைக்கெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அது சுட்டு போட்டாலும் நரேந்திர மோடி இல்லை, அவனை பெற்ற ஆத்தா வந்தாலும் அவங்க ஆயா எழுந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் அவனால காலை வைக்க அண்ணன் தளபதி சத்தியமாக விட மாட்டார். உயிரே போனாலும் விட மாட்டார். நான் எழுதி கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய போராட்டம். இப்போ சொன்னாங்க திருப்பரங்குன்றம் மலை பற்றி சொன்னான். ஏத்தனை